ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வெக்கேஷனுக்கு நம்ம எங்கே போனோம், அதுக்கு விசா ப்ராசஸ்லாம் எப்படி இருந்துச்சு, எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். 1 மந்த்துக்கு முன்னாடி தான் என்னோடய ஹஸ்பண்ட்க்கு ஆஃபீஸ்லேருந்து நீங்கள் அஃபிஷியலாக ஒரு 5 டேஸ் யூஎஸ்ஏ போக வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. லாஸ்ட் டைம் போகும்போது நிலனுக்கு 11 மந்த்து. ஸோ எங்களை அவங்க கூப்பிட்டு போகல. இந்த தடவை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு ஏற்கனவே வீசா இருக்கிறதுனால ப்ராப்ளம் இல்லை. பட் எங்களுக்கு இனிமேல் தான் நாங்கள் வீசா அப்ளை பண்ணணும். வீசா அப்பாயின்மெண்ட் டேட்டு கரெக்டாக அவங்க கிளம்புறதுக்கு 1 வீக் முன்னாடி தான் எங்களுக்கு கிடச்சிது. ஆனால் நாங்கள் திரும்ப எவ்ரிடே மார்னிங் ரீஷெட்யூல் பண்ணிகிட்டே இருந்தோம். ஸோ 20 டேஸ்க்கு முன்னாடியே எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டேட் கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் நாங்களும் போய் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண போயாச்சு. ஆக்சுவலாக ரொம்ப பயந்துகிட்டே போனேன் போகும்போது. ஆனால் அங்கே போனால் அந்தளவுக்கு இல்லை, ஓகே தான். ஆனால் இன்டர்வியூக்கு போகும்போது கூட இந்தளவுக்கு பயந்ததில்லை. இந்த வீசாவுக்கு அவ்வளோ பயந்துகிட்டே போனேன். ஒரு வழியாக சக்ஸஸ்ஃபுல்லாக வீசா அப்ரூவ்னு சொல்லிட்டாங்க. நம்ம அப்ளை பண்ண அந்த அப்ளிகேஷன் காப்பி, அப்புறம் பாஸ்போர்ட், ஃபோட்டோ இது 3ம் இருந்தால் மெயினாக போதும். மீதி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம கையில் வச்சுக்கணும். ஏதாச்சும் கேட்டாங்கன்னா டக்குன்னு ஷோ பண்ணுற மாதிரி. அவங்க கேட்குறது கரெக்டாக பதில் சொல்லிட்டோம் அப்படின்னா அந்த டைமே வீசா அப்ரூவ் அப்படின்னா பாஸ்போர்ட் வாங்கிட்டு அப்ரூவ்னு சொல்லிடுறாங்க. 5 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே பாஸ்போர்ட் கிடச்சிரும். பட் எங்களுக்கு 3 டேஸ்லேயே கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு எல்லாமே பேக் பண்ணுறது எல்லாமே ரெடி பண்ணோம். அடுத்து நம்மளோட ஜேர்னி எவ்வளோ நாள், எத்தனை மணி நேரம் ஆச்சு எல்லாமே இதில் பார்த்துடலாம். 4:30க்கெலாம் சாங்கி டெர்மினல் 4 ரீச் ஆயாச்சு. அதே மாதிரி நம்மளுக்கு இப்போ பாஸ்போர்ட்டில் வீசா 10 இயர்ஸ்க்கு கொடுத்துருப்பாங்க. என்னோடய ஹஸ்பண்டுக்கு பார்த்தீங்கன்னா பழைய பாஸ்போர்ட்டில் தான் அந்த வீசா இருக்குது. டிக்கெட் புக் பண்ணது இப்போ நம்ம புது பாஸ்போர்ட். ஸோ 2 பாஸ்போர்ட்டையுமே எடுத்துகிட்டு வந்துட்டோம். முதல்ல செக்இன் பண்ணி போர்டிங் பாஸ் வாங்கிட்டு இமிக்ரேஷனை கிளியர் பண்ணிடலான்னு சொல்லிட்டு வேகமாக அதை ஃபஸ்ட்டு முடிச்சிட்டோம். இந்தியா போகும்போதெல்லாம் அந்த டெர்மினலில் நம்மளுக்கு இமிக்ரேஷன் முடிஞ்சு ஃப்ளைட்டு கிட்ட போயிட்டு தான் நமக்கு செக் பண்ணுவாங்க எல்லாமே. பட் இங்கே பார்த்தீங்கன்னா இமிக்ரேஷன் முடிஞ்சதுமே அங்கேயே நம்ம ஹேண்ட் லக்கேஜை ஸ்கேன் பண்ணிவிட்டு நம்மளையும் ஸ்கேன் பண்ணிட்டாங்க. எனக்கு மட்டும் என்னென்னு தெரில, பெல்ட்டு கழட்டி ஷூவை கழட்டி எல்லாம் இது பண்ணியுமே எனக்கு பீப் சவுண்டு வந்துகிட்டே இருந்துச்சு. அப்புறம் அவங்க மேனுவலாக செக் பண்ணிவிட்டு அனுப்பிட்டாங்க. அப்புறம் இந்த பேபி ஸ்ட்ராலர் 15 கேஜி வரைக்கும் தான் அலோடு. அதுக்கு மேலே போச்சுன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ நாங்கள் நம்ம நிலன் குட்டிக்கு இப்போதைக்கு ஓகே அப்படின்னு சொல்லி அவனையும் அதில் உட்கார வச்சு அப்படியே நாங்கள் கொஞ்சம் நேரம் ரோமிங் அரவுண்ட் அப்படின்ற மாதிரி அந்த ஏர்போர்ட்டை சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். 5:00 எல்லாமே இமிக்ரேஷன் முடிச்சு எல்லாமே கிளியர் பண்ணியாச்சு. பட் நம்மளுக்கு 8:00 தான் ஃப்ளைட்டு. ஸோ அது வரைக்கும் என்ன பண்ணுறது, நம்மளுக்கு சம்மந்தமே இல்லைனாலும் இந்த கடையை சும்மா சுற்றி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கடையும் சுற்றி பார்த்தோம். இந்த டெர்மினல் 4 இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரோம் அப்படின்றதுனால அதையும் கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த டெர்மினலில் உள்ளேயே பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஃபுட் ஹால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஃபுட் கோர்ட் மாதிரி இருந்துச்சு. பட் ஏர்லி மார்னிங்கிறதுனால இங்கே கோபி அண்ட் டோஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஷாப் இருந்தது. ஸோ அதில் காஃபியும் டோஸ்ட்டும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஜாக்கெட் போடணும்டி தங்கா. காஃபியை கொட்டிடாதப்பா. நல்லாயிருக்கும். ஏன்னா சார்ஜ் ஃபுல்லாக போகுது. ஏர்போர்ட்டில் எல்லா டெர்மினல்லையுமே டெக்கரேஷனுக்கு குறையே இருக்காது. அதே மாதிரி தான் இந்த டெர்மினல்லையும் நிறையா டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் அங்கங்கே இந்த இதெல்லாம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். தண்ணி மேலே நிற்கிற பயமே இல்லைடா அவனுக்குலாம். போச்சு மூவ் ஆனினா உள்ளே விழுந்துருவேன். அங்கே போனால் இந்த வழியில் டிபிஎஸ் ஏடிஎம் மட்டும் இல்லை, மற்ற சிட்டி பேங்க், ஓசிபிசி, யூஓபி ஏடிஎம் இருந்தது. அங்கே இங்கேன்னு எல்லா இடமும் டைம் ஸ்பெண்ட் பண்ணியுமே 6:10 தான் ஆகுது. இன்னும் நம்மளுக்கு 8:00 தான் ஃப்ளைட். ஸோ அது வரைக்கும் நம்ம மொபைல் சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட கேட் நம்பருக்கு கொஞ்சம் பக்கமாக நாங்கள் போய் அங்கே உள்ள சீட்டில் மொபைல் சார்ஜ் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். 6 மணிக்கு இவ்வளோ தான் விடிஞ்சிருக்கும். அந்த இருட்டாக தான் இருக்கும். ஒரு 6:45க்கு மேலே ஆனால் தான் கொஞ்சம் விடியலே தெரியும். நிலன் அப்படியே திரும்பு. என்ன பண்ணி வச்சிருக்க? என்னடா போட்டிருக்கான்? கழட்டி விடுறா. மாற்றி போட்டு வச்சுட்டு என்ன கரெக்டாக போட்டு விடுறா தம்பி அவனுக்கு. வீட்டில் இருக்கும் போதெல்லாம் யாரோ கடிகாரத்தை வேகமாக சுற்றுற மாதிரி அவ்வளோ ஃபாஸ்ட்டாக டைம் போயிட்டே இருக்கும். இங்கே இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியுமே இப்போ தான் 7 மணியே ஆகுது. அவ்வளோ ஸ்லோவாக டைம் போயிட்டுருக்கு.
நம்மளாம் பர்சனலாக லாங் போனதே இல்லையே. தம்பி உனக்கு பின்னாடி யாரோ நல்லா தூங்குறாங்க பார்த்தியா? ஆசுவாஸ் வாய் ஓயவே ஓயாது, இந்த வரையும் உட்காந்து தின்னுட்டு இருக்குது. டஸ்ட்பின்ல போடணும். பெரிய அழுத்திட்டு வருதுப்பா. நிலன் சூப்பர் பேபி. ட்ராலி ஆட்ட கொடுத்துருக்கீங்க. ட்ராலியை தான் அவன் தள்ளிட்டு வந்துட்டு இருந்தான். அவன்கிட்ட இருந்து அதை நான் வாங்கினதும் இந்த சூட்கேஸை நான் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போயிட்டுருக்கான். இப்படியே தான் கொஞ்சம் தூரம் வரைக்கும் போயிட்டு இருந்தான். அப்புறம் வந்து அங்கே ஃபுல்லாக நாங்கள் எங்களோட கேட் நம்பர் போகிற வரைக்கும் கலர் கலராக சோஃபாஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதில் ஒன்றொன்றுலேயும் வந்து உட்காந்து எந்திரிச்சு அதில் படுத்துக்கிட்டு கொஞ்சம் நேரம் விளையாடிக்கிட்டே வந்துட்டு இருந்தான். நல்லா இருக்குல்ல அண்ணா இந்த சோஃபா? எல்லா சோஃபாலையும் படுத்து படுத்து எந்திரிக்கிறது. இந்த சோஃபா போதும் வாங்க. டைம் ஆயிடுச்சு, ஓடியாமா. ஓ தூக்கி விடு. சிங்கப்பூர்லேருந்து 8 o'clock கிளம்பி ஹாங்காங்க்கு 12 o'clock ரீச் ஆகிடுவோம். ஸோ 4 hours ட்ராவல் தான். இந்தியா போகிற மாதிரி தான் இருக்கும். பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரியாது. இங்கே பாரு, இந்த இடத்துல வந்து பேபி ஸ்ட்ரோலர் இதெல்லாம் இந்த இடத்துல ட்ராப் பண்ணிடணுமா. வலி ஓ, அதனால் வழியே மாற்றிட்டாங்க இங்கேயே. தம்பி முன்னாடி போம்மா. வாட்ச் யூர் ஸ்டெப். போ 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 போ. சே குட் மார்னிங். நான் கொண்டு வரேன், நீ விடு. நீயா? ஃபஸ்ட் கிளாஸ் பிஸ்னஸ்க்கு என்ட்ரன்ஸே தனி, அதுக்கப்புறம் வந்து பிஸ்னஸ் கிளாஸ், அதுக்கப்புறம் எக்கனாமி. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இங்கே இருந்தது. ரொம்ப பெரிய ஃப்ளைட் தான். சீட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ரோவில் 9 சீட்ஸ் இருக்கும். நம்மளுக்கு இப்போ இந்தியா போகும்போதெல்லாம் 6 சீட் இருக்கும் இல்லையா, இங்கிட்டு ஒரு 3 இங்கிட்டு ஒரு 3ன்ற மாதிரி. இதில் வந்து சென்ட்ரலையும் ஒரு 3 இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இருந்தது. ஹெட்செட் கொடுத்துருக்காங்க, பாட்டு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பிளாங்கெட் கொடுத்தாங்க. வந்துருச்சா? என்ன வந்துச்சு? சவுண்டு வந்துருச்சு எனக்கும். ஆனால் வந்து இது என்ன, எனக்கும் ஏதாச்சும் போடணும். சைனீஸை போட்டு விட்டான்டா. அவன் தெரியலடா அவனுக்கு. நாங்களாம் இங்கிலீஷ் சூஸ் பண்ணோம். நம்ம நிலன் மட்டும் சைனீஸ் சூஸ் பண்ணோம். Don't make noise. Personnel, please the plane now. Thank you. ரொம்ப டைட்டாக இருக்கு. இல்லை கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே இல்லை வருது அவனுக்கு. இங்கே பாரு, இதை மாட்டி விட்டு வருது அவனுக்கு. இந்தியா டு சிங்கப்பூர் அப்பப்போ ஃப்ளைட்டில் போயிட்டு வந்துட்டு இருந்தோம். ஆனால் இது வந்து எங்களோட முதல் லாங் ஜேர்னி ஆக்சுவலாக. அதுலேயும் ஃப்ளைட்லேயே டிவி ஹெட்செட்லாம் இருக்கவும் காணாதது கண்ட மாதிரி தான் எங்களுக்கு இருந்தது. என்ன தான் வீட்டில் ஹெட்செட்டு டிவின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்துருந்தாலும் இந்த ஃப்ளைட்டில் பார்க்குறது ஒரு வித்தியாசமான அனுபவம் தானே. அதில் என்னெல்லாம் வருதுன்னு நாங்கள் செக் பண்ணிகிட்டு இருந்தா நம்ம நிலன் குட்டி அதில் ஒரு ஆராய்ச்சி. ஹெட்செட் இல்லாமல் இருந்தாலும் அதே சவுண்டு கேட்குமா, இல்லை ஹெட்செட் மாட்டினா மட்டும்தான் கேட்குமான்னு டெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தார். என்ன பண்ணுற கலெக்ட்னா கேட்குமான்னு டெஸ்ட் பண்ணுறேன். அனௌன்ஸ் பண்ணுறது மட்டும் எல்லாருக்கும் ஸ்பீக்கரில் கேட்குது. மற்றபடி பக்கத்து டிவியில் என்ன ஓடுது அப்படின்றது ஹெட்செட் இல்லைனாலுமே கேட்க மாட்டேங்குது. நார்மலாக அந்த பழைய நோக்கியாவில் உள்ள அந்த பின் மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம வீட்டில் இருந்தே பெட்டர் வந்து இந்த மாதிரி லாங் ட்ராவலுக்கு ஹெட்செட் எடுத்துகிட்டு வந்து நம்ம இதில் பின் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த ஹெட்செட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே லூஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நமக்கு அது கம்ஃபர்டபுளாகவே இல்லை. ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரத்துக்கு கேமரா ஆப்ஷன் தான் ஆன் பண்ணி அந்த வீலெல்லாம் எப்படி மூவ் ஆகுது ரோட்டில் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்டு இருந்தோம். டாப் வியூனா அது வரவே மாட்டேங்குது.
எப்போதுமே ஃப்ளைட்டில் வந்துட்டு டேக் ஆஃப் ஆகும்போதும் லேண்டிங் ஆக போகும்போதும் மட்டும்தான் எனக்கு வந்து கொஞ்சம் தலை சுற்றுற மாதிரி ஃபீல் ஆகும். மற்றபடி வானத்தில் ட்ராவல் பண்ணும்போது ரோடில் ட்ராவல் பண்ணுற மாதிரியே தான் இருக்கும். ஒரு காமெடியில் வருமே, என்ன திடீர்னு ஒரே புகை மூட்டமாக இருக்குது, சொர்க்கத்துக்கு எதுவும் வந்துட்டோமா அப்படின்ற மாதிரி. அந்த காமெடி தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா ஒரே புகை மூட்டமாக இருந்துச்சு க்ளவுட்ஸ்குள்ளே போகும்போது. அப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா மெத்த மாதிரி அந்த க்ளவுட்ஸ் எல்லாம். இந்த அளவுக்கு ஹைட்லேயா நம்ம பறக்கிறோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நம்ம ஏற்கனவே பழைய வீடியோஸ்லலாம் பார்த்துருப்பீங்க, எப்படி லேயர் பை லேயராக வந்துட்டு ஃப்ளைட் உள்ளே போகும் அப்படின்றதெல்லாம். இதுவும் அப்படி தான் இருந்தது. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதெல்லாம் தான் கொடுத்துருந்தாங்க. ஒரு கேக் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அப்புறம் நம்ம ஸ்ட்ராபெரியிலே வந்து கர்ட் மாதிரி இருந்துச்சு. அதுவும் வந்து நமக்கு நிலனுக்கு ரொம்ப பிடிச்சது. அப்புறம் வந்து ஃப்ரூட்ஸ் கொடுத்துருந்தாங்க. வாட்டர் மிலன், அதுக்கப்புறம் வந்து ட்ராகன் ஃப்ரூட், அப்புறம் மஸ்க் மிலன் இந்த மாதிரி இருந்துச்சு. நம்ம நிலன் இந்த தயிரை மட்டும்தான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தான். ஏன்னா அந்த ஃபுட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு சிக்கன் மாதிரி ட்ரை சிக்கன், டொமேட்டோ, அப்புறம் ஒரு எக்லேயே வந்துட்டு சீஸ் போட்டது மாதிரி, அப்புறம் ஒரு பொட்டேட்டோ பாயில் ஆனது. அன்றைக்கி சாட்டர்டேன்றதுனால எனக்கு வெஜிடேரியன் ஃபுட் கேட்டிருந்தேன். ஸோ எனக்கு மட்டும் ஃபுட் எதுவும் இப்போதைக்கு இல்லை. அப்புறம் நம்ம நிலனுக்கு அதை ஊட்டினா அவனோட ரியாக்ஷன் இப்படி தான் இருந்துச்சு. ஏன்னா அவனுக்கு அது பிடிக்கவே இல்லை. சரி பொட்டேட்டோ வாச்சு சாப்பிட்றா அப்படின்னு சொன்னால் அதுவும் வேணாம், எனக்கு அது பிடிக்கல அப்படின்ட்டான். ஏன்னா அது என்ன பொட்டேட்டோன்னே தெரியல, ஏதோ பாயில் பண்ணி வச்சுருந்தாங்க. எங்களுக்கு முன்னாடியே அவங்க அப்பாவுக்கு டிக்கெட் புக் பண்ணதுனால எங்களுக்கு 4 சீட்டுக்கு முன்னாடி தான் அவங்களோட சீட் இருந்தது. ஸோ அவங்களுக்கு முன்னாடியே வந்து கேட்டு வெஜிடேரியன் சொல்லவும் ரைஸும் சுண்டலும் ஒரு மசாலா மாதிரி வச்சு கொடுத்துருந்தாங்களாம். பட் எனக்கு வந்து ரைஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நூடுல்ஸ், வெஜ் நூடுல்ஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நூடுல்ஸ் கொண்டு வந்து கொடுத்தாங்க. சரி நூடுல்ஸ் தானே நம்ம சாப்பிட்றலாம் அப்படின்னு பார்த்தா உள்ளே ஓப்பன் பண்ணதும் ஒரே பச்சை இலையும் தலையுமா இருந்துச்சு. என்னடா இது நூடுல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் நேரம் அதை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பார்த்தேன். எனக்கு அது சாப்பிட்ட மாதிரியே இல்லை, எனக்கு பிடிக்கவும் இல்லை. எல்லாருமே அன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொஞ்சம் வேஸ்ட் பண்ண மாதிரி தான் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் கேமரா செக் பண்ணுறது, அப்புறம் வந்து ஃப்ளைட் எந்த இடத்துல போயிட்டுருக்கு, எவ்வளோ ஹைட்டில் போயிட்டுருக்கு, அப்புறம் எவ்வளோ மணி நேரத்தில் வந்து ரீச் ஆகும் அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே கொஞ்சம் அதில் வந்து பார்த்துட்ருந்தேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம போகிறோமா, இதில் வந்து நமக்கு எதுவுமே தெரியலை இந்த டிவியில் எதை ஆப்ரேட் பண்ணணும்னு. ஒன்று ஒன்றா கற்றுக்கிட்டு இருந்தேன் முதல் ஃப்ளைட்டில். மூவி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா ஃபுல்லாக வந்துட்டு எதேதோ மூவி வருது, தமிழ் மூவியே வரமாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சர்ச் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆனால் தமிழ் மூவிலாம் இருந்திருக்கு, பட் எனக்கு தான் தெரியல. ஹெட்செட்டையும் வாங்கிட்டேன், 2 ஹெட்செட்டையும் வாங்கி வச்சிட்ருக்கேன். 45 minutes. அவன் ஹைட்டுக்கு நீட்னா கரெக்டாக அந்த சீட்டில் போய் இடிக்குது. அதனாலேயே அந்த அம்மா திட்டவும் இப்படியே வச்சுட்டு வருது பிள்ளை பாவம். முன்னாடி சீட்டில் மிதிக்க விடாமல் எப்படியோ 4 மணி நேரம் வந்து ட்ராவல் பண்ணி வந்தாச்சு. இப்போ லேண்டும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. எங்கே போகுது? இந்தியா போகும்போது இந்த மாதிரி லேண்ட் ஆனதுமே வேகமாக லக்கேஜ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுவோம். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் போனதுக்கப்புறம் மெதுவாக தான் ரிலாக்ஸாக லக்கேஜ் எல்லாம் எடுத்தோம். ஏன்னா அடுத்து 8 ஹவர்ஸ் வந்து நாங்கள் அங்கே தான் வெயிட் பண்ணி ஆகணும். இந்த பிளாங்கெட்டெல்லாம் சில பேர் அங்கேயே வச்சுட்டும் போயிட்டாங்க. சில பேர் யூஸ் பண்ணியிருந்தாங்க, சில பேர் யூஸ் பண்ணாமலே அப்படியே வச்சுருந்தாங்க. நாங்கள் 4 மணி நேரம் ட்ராவல்ன்றனால நாங்களுமே யூஸ் பண்ணலை. பட் 4ல் 2 மட்டும் நாங்கள் வச்சுட்டு 2 எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஏர்போர்ட்லேருந்து எல்லாமே
அவனை நம்பி விட்டுட்டு வரியே, கேர்ஃபுல். ஆ அங்க டவர் இருக்குல்ல, ஆமாம். ரைட் சைடு ஓ ஓவர் தேர். ஓ போன தடவையா? ஆமா. எங்கே போனாலும் இதை நான் தான் எடுத்துகிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துக்கும் அவனே தான் இதை எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தான். ரொம்ப ஓரத்துக்கு போகாத. கரெக்டாக ஒரு இடத்துல ஸ்ட்ரோலரை பார்க்கவும் அதில் தான் போகணுன்னு சொல்லிட்டு ஒரே பிடிவாதம். ஆனால் அந்த பாயிண்ட்டுக்கு மேலே ஸ்ட்ரோலர் இல்லைன்னு சொல்லிட்டு கடைசியில் நானே தூக்கிட்டு லக்கேஜையும் எடுத்துகிட்டு போக வேண்டியதாயிடுச்சு. அப்பாவும் பிள்ளையும் என்னையை விட்டுட்டு முன்னாடி போயிட்டாங்க. சிங்கப்பூரில் விட்டுட்டு முன்னாடி நடந்தால் எங்கே போகிறோன்றது நமக்கு தெரியும். இங்கே இந்த நாட்டில் எதுவுமே தெரியாது, இப்படி விட்டுட்டு போயிட்டாங்கன்னு பார்த்தா அப்புறம் தான் கிருஷான் ஓடி வந்து கொஞ்சம் லக்கேஜெல்லாம் எடுத்துகிட்டு ஹெல்ப் பண்ணா. ஆட்டோமேட்டிக்காக கையை நீட்டினாலே வாஷிங் லிக்விட் தண்ணியெல்லாம் வரதுன்றது எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஆனால் இந்த இதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக என்னென்னா அதே இதுலேயே ட்ரையரும் சேர்த்து வச்சுருந்தாங்க. எயிட் ஹவர்ஸ் டைம் இருக்குது. வெளியில் போகணும்னா ஆனரேவல் வீசா எடுத்துருக்கணும். பட் நாங்கள் அதெல்லாம் எடுக்கலை. 8 ஹவர்ஸும் நம்ம பிள்ளைங்கள வச்சுட்டு எங்கே போயிட்டு வந்துட்டு நம்ம அங்கேயே இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிரான்சிட் எங்கே போகணுமோ அங்கே போயாச்சு. அங்கே போனதும் அங்கே ஃபுட் கோர்ட் எல்லாமே இருந்தது. இங்கே தான் ஒரு இடத்துல உட்காரணும். என்னதுமா? இங்கே தான் ஒரு இடத்துல ஒழுங்காக உட்காரணும். ம் சரி, நீ சொல்லு. சரி, தேங்க்ஸ். அடப்பாவி, அதான் எதுவும் டிஃப்ரென்ஸாக என்னன்னு தெரியல. இது ஸ்ப்ரிங் ரோலு, இது ஃபுல்லாக வெஜ்ஜீஸ், வெஜிடபிள் சாலட் மாதிரி, ஆனால் எல்லா வெஜ்ஜீஸும் போட்டிருக்காங்க. இது வந்து சிக்கன் ரோல். இது உனக்கு தம்பி தள்ளுப்பா. இது வந்து வெஜ் ரோலு. ஸோ இது எனக்கு தம்பி இருமா. ஹீட் பண்ணுறதா அவ்வளோதான். இது என்னது சாஸா? ஆமாம். வாவ், சாஸ் டப்பா சூப்பராக இருக்குடா. எல்லாமே பார்க்க நல்லா இருந்தது, ஆனால் சாப்பிட நல்லாவே இல்லை. ஏதோ நம்ம நிலனுக்காகன்னு கொண்டு வந்த புளியோதரையில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தது, அதை நாங்களும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம். இந்த டேஸ்ட்டை சாப்பிட்டதுமே எங்களுக்கு இது ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டோம். அப்புறம் அவங்க அப்பா மட்டும் காஃபி வாங்கிட்டு வந்தாங்க. கடைசியில் அதுவுமே அவங்களுக்கும் பிடிக்கல. ஓ, இப்படி பண்ணுறாங்களா அப்பா? இங்கே வா, விடாத அப்படி. முன்னாடியே டிக்கெட்லாம் போட்டு வச்சுருந்தோன்னா கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்குமோ என்னமோ. நாங்கள் ரொம்ப ஷார்ட் டைமில் போட்டதுனால ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. ஸோ டிரான்சிட்லையாச்சும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கேத்தே பெசிஃபிக்கில் நாங்கள் டிரான்சிட் புக் பண்ணோம். ஸோ ஹாங்காங்கில் வந்து 8 ஹவர்ஸ் வந்து லே ஓவர் இருந்தது. 4 ஹவர்ஸில் சிங்கப்பூர்லேருந்து ஹாங்காங் வந்தாச்சு. இனி 8 ஹவர்ஸ் கழிச்சு தான் அடுத்த ஃப்ளைட்டு. ஸோ அதுக்காக இங்கே வந்து நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். ஃபஸ்ட்டு 1 ஹவர் ஃபுட் கோர்ட்லேயே டைம் போயிடுச்சு. அடுத்து மீதி இன்னும் 7 மணி நேரம் அதை நம்ம எப்படி கடக்கிறதுன்னு யோசிக்கும் போது பசங்களுக்கு விளையாடுறதுக்கு தோதா எங்கே இருக்குது இடம்னு கேட்டு அந்த இதுக்கிட்ட போயாச்சு. பேபிஸ்க்குன்னு சொல்கிறாங்க போல். இந்த இருக்குல்ல, அவனுக்கு தெரியாதுல்ல, உனக்கு தான் விளையாட தெரியாதுல்ல. நிலனுக்கு கொஞ்சம் நேரம் சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் அந்த கிருஷானும் தனியாக உட்காந்து கார்ட்ஸ் விளையாட ஆரம்பிச்சிட்டான். அவங்க அப்பாவும் கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அவன் கூட சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னதும்மா சூப்பராக இருக்குது, வா போய் பார்க்கலாம். ஆமாம்மா, 2 பேரும். உனக்கு என்ன கலர்மா வேணும்? ஏறிப்படு. சூப்பர்ப்பா, நல்லா இருக்கா? ம், வாவ் சூப்பராக இருக்கு. ஆனால் வெயில் கொஞ்சம் அடிக்குதுல்ல. சரி, அம்மாவும் படுத்துக்கிறேன். கொஞ்சம் நேரம் ஆனதும் ஏர்போர்ட்டுக்குள்ளேயே ரொம்ப குளிர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு அந்த வெயில் வந்து எங்களுக்கு ரொம்பவே இதமாக இருந்தது. அதனால அந்த இடத்த விட்டு நாங்கள் எந்திரிக்கவே இல்லை. அந்த வெயில் போகிற வரைக்குமே அங்கேயே தான் உட்காந்துட்டு இருந்தோம்.
ஏர்போர்ட்டில் யாருக்கானே ரொம்ப குளிராக இருந்தது. இதில் ஈவினிங் ஆனதும் அந்த சுற்றி மழையாக இருந்ததுனால ரொம்பவே குளிர ஆரம்பிச்சிருச்சு. அங்கே ஃபுல்லாகவே நிலனுக்கு தான் டைம் போகவே இல்லை. அங்கே இங்கேயும் மாறி மாறி உட்காந்துட்டு இருந்தான். இதில் எங்களுக்கு குளிருதுன்னு நாங்கள் ஜாக்கெட்லாம் போட்டிருந்தோம். இவன் மட்டும் ஜாக்கெட்டெல்லாம் கழட்டி வீசிட்டான். அப்புறம் நைட் ஆகிடுச்சு. 7 o'clock கிட்ட ஆகும்போது எங்களுக்கு சரி போர்டிங் ஆகுறதுக்கு கேட் நம்பர் எங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஃப்ளைட்டில் ரொம்ப குளிருன்னு சொல்லி அவனை கம்பல் பண்ணி எல்லாத்தையும் மாட்டி விட்டாச்சு. வாஷ்ரூம் எல்லாம் போயிட்டு நாங்கள் ஃப்ளைட்டுக்கும் ரெடி ஆயாச்சு. பாரு யாரா அப்படி தூக்கிட்டு போகிறான். அவன் ஹைட்டுக்கு கூட இல்லை, அவன் தூக்குறத பாருங்க. வா போலாம். ஃப்ளைட்டுக்கு 1 hour இருக்கும்போது கேட் நம்பர்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் நேரம் அங்கே நடந்துகிட்டு இருந்தோம். அங்கே செஸ் போர்டுலாம் இருந்தது, கொஞ்சம் கேம்ஸ், ஃபன் கேம்ஸ் எல்லாமே இருந்தது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நேரம் அப்படியே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே நிலனுக்கு தூக்கமும் வந்துருச்சு. அந்த ஸ்ட்ரோலரில் உட்காந்தே அப்படியே தூங்க ஆரம்பிச்சிட்டான். நமக்கு கனெக்டிங் ஃப்ளைட் அப்படின்றதுனால அங்கேயே டிரான்சிட்டில் தான் நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இருந்தாலுமே வந்துட்டு ஹாங்காங்கில் இருந்து நம்மளுக்கு எஸ்எஃப்ஓ போகிறதுக்கு ஃப்ளைட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஒரு செக்கிங் இருந்துச்சு. அதில் வந்து கொஸ்டின்ஸ்லாம் ஒரு ஆளுக்கும் கேட்டுட்டு இருந்தாங்க. எதுக்காக நீங்கள் அங்கே போகிறீங்க, நீங்கள் எந்த டெஸ்டினேஷனுக்கு கடைசியாக போகிறீங்க, எல்லா டீட்டெயிலுமே கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அனுப்புனாங்க. நிலன் ரொம்ப அழுததுனால என்னை அந்த சீட்லேயே உட்கார வச்சுட்டே எனக்கு மட்டும் கொஸ்டின் கேட்டாங்க. மற்ற எல்லாருமே க்யூவில் வந்தாங்க. 47 ABC. ஓகே. அந்த ஃப்ளைட்டில் மாதிரியே தான் ஃபஸ்ட் கிளாஸ் பிஸ்னஸ் சீட், அதுக்கப்புறம் பிஸ்னஸ் சீட், அதுக்கப்புறம் எக்கனாமி சீட் இந்த மாதிரி இருந்துச்சு. இதுதான் ஃபஸ்ட் கிளாஸ் பிஸ்னஸ் சீட் போல். ரொம்ப நல்லா லக்ஸூரியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்டில் இருந்துச்சு. 2, 4, 2 இந்த மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வந்து அதே இதுதான் 3, 3, 3 அந்த மாதிரி ரோல் இருந்தது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்டன் இதுக்குள்ளே எங்களுக்கு லாஸ்ட்டு சீட்டு. அவங்க அப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கும் பின்னாடி 2, 3 சீட் தள்ளி அந்த மாதிரி தான் இருந்தது இப்போவும். இது கிட்டத்தட்ட 12 hours கண்டினியூஸ் ஜேர்னின்றதுனால பில்லோ அண்ட் பிளாங்கெட் 2மே சீட்லேயே வச்சுட்டாங்க. அதே மாதிரி ஹெட்செட்டும் வச்சுருந்தாங்க. 10 to 12 hours நம்ம ஹாங்காங்லேருந்து சான் ஃப்ரான்சிஸ்கோ ரீச் ஆகிடலாம். இப்போ இங்கே நைட்டு 8 o'clock, அங்கே வந்து ஏர்லி மார்னிங் 4 o'clock ஆகுது. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். மூவிஸும் ஒரு 10 movies கிட்ட இருந்தது. அதெல்லாம் நம்ம பார்த்த மூவி தான். அடிக்கடி போகிறவங்களுக்கெல்லாம் இதெல்லாமே தெரியும். பட் எங்களை மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி லாங் ஜேர்னி போகிறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சிங்கப்பூரில் மார்னிங் 4 o'clock ஆரம்பித்து ஹாங்காங்கில் 8 o'clock அடுத்த ஃப்ளைட் ஏறுற வரைக்கும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்தாச்சு. கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் நம்ம நிலனோட அட்ராசிட்டிஸ் தான் இந்த வீடியோவில் இருந்திருக்கும். இதுவே கொஞ்சம் லாங் வீடியோ தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீதி ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.